A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 25 verses 11 to 12. ஸோ Proverbs 25வது அதிகாரம் அதில் 11லேருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது சோலமன் இதில் என்ன சொல்கிறாரு, சரியான வார்த்தை சரியான நேரத்தில் வந்து இஸ் ப்ரைஸ்லெஸ்ன்னு சொல்கிறார். சரியான வார்த்தை அட் த ரைட் டைம் இஸ் இன்வேல்யூபிள். அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு டைமிங் இருக்குது. இந்த டைமிங் வந்து என்னது, ஒரு நம்ம சொல்கிற வார்த்தை நம்ம சொல்கிற டைமிங்கோட வேல்யூவை பற்றி சொல்கிறார். ஸோ நம்ம கரெக்டான டைமிங்கில் அந்த வார்த்தையை சொன்னால் ஒருத்தவங்களுடைய இதயத்தை மாற்றுற அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். இல்லைன்னா தவறான டைமிங் சொன்னால், நம்ம சரியானது சொன்னால் கூட நம்மளோட வார்த்தை வில் பி இன்எஃபெக்டிவ்னு சொல்கிறார். ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 20 chapter 25 verse 12 which says, when you humbly receive wise correction, it adorns your life with beauty and makes you a better person. So இன்னொரு சொல்கிறேன், when you humbly receive wise correction, it adorns your life with beauty and makes you a better person. ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக் அவே என்னது? ஸோ இங்கே நம்மளுக்கு சாலமன் ஒரு அட்வைஸ் தரார். என்ன சொல்கிறார், இந்த வேர்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒருத்தருங்க நம்மளை திருத்த போது நம்ம என்ன பண்ணுறோம், அது தாழ்மையோடு வாங்கணும்னு சொல்கிறார். ஆனால் இதை வந்து நம்மளுக்கு ஒரு அட்வைஸாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க போது என்ன பண்ணோம், சரியான நேரம் பார்த்து அட்வைஸ் சொல்லணும். we should not kick someone who's down basically. அதாவது ஒருத்தங்க நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது, அவங்களே எண்ணத்தில் இருப்பாங்க, சோகத்தில் இருப்பாங்க, அவங்களே என்ன கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க போது, அவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்க போது, அவங்க அந்த மாதிரி ஒரு மூடில் இருக்க போது, இட் இஸ் நாட் அ குட் ஐடியா ஃபார் அஸ் டு ஸ்டெப் இன் அண்ட் கிவ் தம் அட்வைஸ் ஆர் கிவ் தம் ஆர் டெல் தம் வை தே வேர் அட் த ராங். அந்த மாதிரி அவங்க மிஸ்டேக் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, நம்ம அங்கே உள்ளே போய் அறிகுறி சொல்லுவாங்க. நம்ம அங்கே போய் நீ இதனால தான் தப்பு பண்ண, இதனால தான் நீ செஞ்சது தப்புன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் அப்போ தான் நம்ம போய் சொல்லணும். ஸோ இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, which is you should not kick a man when he's down, you should not kick a man when he's down. ஸோ ஒருத்தங்க அந்த அவங்களே ஒரு அடிப்பட்ட நிலையில் இருக்க போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் அறிகுறி சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அப்போ ஆறுதல் படுத்தணும். அந்த டைமில் ஆறுதல் படுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரம் அப்போ தான் என்ன பண்ணணும், அவங்கள போய் அட்வைஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒன் எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம சிச்சுவேஷன்ஸை பொறுத்து என்ன இருக்கும், அந்த டைமில் தான் நம்ம சொன்னால் நம்மளோட வார்த்தையே எஃபெக்ட் இருக்கும் அவங்க இதயத்தில். இல்லைன்னா என்ன தெரியும், இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி அடிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நம்ம போய் அறிகுறி சொன்னால் அவங்களுக்கு அறிகுறி ஏற்றுற டைம்லாம் இருப்பாங்க. இல்லை, அவங்களே ஏற்கனவே ரிக்ரெட்டில் இருப்பாங்களே, அவங்களே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டேனே சொதப்பிட்டேனேன்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் ஒரு பெரிய புத்திசாலி மாதிரி போய் இது பண்ணியிருக்கணும் அது பண்ணியிருக்கணும்னு சொன்னால் அவங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்களா, ஏற்றுப்பாங்களா? முதல்ல இல்லை. அவங்க இதயத்துக்கு போகுமா? இல்லை. போனாலும் என்ன, இன்னும் வலி தான் ஏற்படுத்துமே தவிர சுகத்தை ஏற்படுத்தக்கூடாது. நம்ம நிறைய வாட்டி என்ன பார்த்துருக்கோம் டிவோஷனில், நம்ம வார்த்தைகள் மற்றவங்களுக்கு சுகம் தரணும், மற்றவங்கள லிஃப்ட் பண்ணணும், மற்றவங்கள ஹீல் பண்ணணும். ஸோ அதுக்கு இது ஒரு ஐடியா சாலமன் கொடுக்குறது. என்ன ஐடியா, நம்ம பேசும்போது டைம் பார்த்து பேசணும். அட்வைஸ் கொடுத்தாலும் கரெக்டான டைமில் கொடுக்கணும். தவறான டைமில் கொடுத்தா நம்ம வார்த்தையோட இன்டென்ஷன், நம்ம இன்டென்ஷன் என்னவாக இருக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்டென்ஷனாக இருந்தாலும் இறுதியில் நம்ம வார்த்தை என்னவாக போயிடும், அவங்களுக்கு வலியே கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ சாலமன் இஸ் கிவிங் அஸ் அன் அட்வைஸ் ஆன் ஹவு டு லிவ் சம் ஒன் அப் வென் தே ஆர் டவுன். ஸோ ஹவு டு டாக் டு சம் ஒன் வென் தே ஆர் டிஃபீட்டட். ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்னென்னா, நீங்களே அவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம், டைரெக்டாக கேட்கலாம். இப்போ நான் பேசலாமா, ஆர் யூ ஃபீலிங் குட், are you okay now, how are you feeling, அந்த மாதிரி கேட்டுட்டு we should ask them அவங்க மூடு எப்படி இருக்குது. we should try to empathize with them. அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த டைமிங் அப்போ தான் நம்ம போய் அறிகுறி சொல்லணும். இல்லைன்னா சும்மாவே சொன்னால் என்ன பண்ணோம், நம்ம ஹீல் பண்ணுற வார்த்தை என்ன போயிடும், அவங்களுக்கு இறுதியில் போய் வலி கொடுக்கும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு சர்ஜரி எடுத்துக்கோங்க. சர்ஜரி பண்ணுற ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க. அவர் வந்து யூஸ் பண்ணுற டூல்ஸ் இருக்குது, ஸ்கேப்பல் இருக்குது, நைஃப் யூஸ் பண்ணுவாங்க, சிசர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் தே வில் பி யூஸிங். ஸோ அது வந்து அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம அனஸ்தீசியா போட்டு எல்லாமே ஆன்டிசெப்டிக் எல்லாம் அப்ளை பண்ணி சர்ஜரி ஏரியா வந்து க்ளீன் பண்ணி பண்ணிட்டோன்னே தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க கட் பண்ணுவாங்க. ஒரு டைம் இருக்குது, அவங்களுக்கே என்ன தெரியும், அந்த வூண்டு ஹீல் பண்ணி அவங்களுக்கு என்ன தெரியும், கட் பண்ணால் எங்கே கட் பண்ணால் அவங்களுக்கு குணப்படுத்தலாம், குணப்படுத்துகிற மாதிரி சர்ஜரி
அப்ரோச் பண்ணலாம். எங்கே கட் பண்ணால் அவங்களுக்கு கட்டாக மேபி மேஜர் ஆர்ட்ரி கட் பண்ணுறேன்னா இல்லைனா ஒரு பிளட் வெசல் கட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வார்த்தையை நம்ம டைமிங் வச்சு பண்ணணும். நம்ம சும்மா ஒரு இப்போ சர்ஜன் வந்து சும்மா கண்ணை மூடி எங்கெங்கேயோ கட் பண்ணால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சர்ஜனாக இருப்பார். அவர் தான் சர்ஜரி என்ற ஒரு ப்ரொஃபஷனே இருக்காது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம வார்த்தையும் நம்ம we have to be precise and we have to be very careful at when we are talking to the person and the words we are using. Because நம்ம என்ன நல்ல வார்த்தை யூஸ் பண்ணாலும் அது அந்த கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணால் அதோட இன்டர்நெட் எஃபெக்ட் இருக்குன்னு இங்கே சாலமன் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. Thank you. I'll end with a short prayer. Our loving Heavenly Father, thank you for giving us this wonderful day. Lord, as we have come to the end of this devotion, Lord, and thank you for the wisdom that you've given us through Solomon, Lord. Help us to use the right words and choose the right words at the right time to the person, Lord. Let our words cause healing instead of pain to the person, Lord. Let it be so that my words heal them and not hurt them. Let it be so that my words grow them and not hurt them. Give me the wisdom to know when to approach them and when not to approach them. All of this in Christ's name I pray. Amen.